பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பது இல்லை. ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளுக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை. Praise God. Hallelujah. இந்த வார்த்தையை நம்பி ஆமென் சொல்லுங்க. Hallelujah. ஸ்தோத்திரம். உங்களை அசைக்க முடியாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், எத்தனை காரியங்கள் வந்தாலும் நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறபடியினால் சத்துரு எந்த ரீதியிலும் என்னையும் என் குடும்பத்தையும் அசைப்பது முடியாது. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நம்புங்க. பிரைஸ் காட். சொல்லுங்க, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் அவன் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புதிய பாட்டில் வாசிக்கிறோம், பெருவெள்ளம் மோதியும் பெருங்காற்று வீசியும் பெருமழை பொழிந்தும் அந்த மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படாமல் இருந்ததாம். ஓ பிரைஸ் காட். எத்தனை வந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. காரணம், அந்த வீடு நீதிமானின் வீடு. அந்த வீடு கிறிஸ்து என்கிற கன்மலை மேல் அடித்தளம் போடப்பட்டபடியினால் பெருவெள்ளம் வந்து மோதினாலும், பெருங்காற்று வீசினாலும், பெருமழை பொழிந்தாலும் அந்த வீடு அசைக்கப்படாது. காரணம், இயேசுவின் மேல் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை பெருங்காற்று வந்து மோதட்டும், உங்க கையின் பிரயாசத்தின் மேல, உங்க பிள்ளைகளின் மேல, உங்க வாக்குத்தத்தத்தின் மேல, உங்க தரிசனத்தின் மேல, உங்க சொப்பனத்தின் மேல எத்தனை பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருமழை பொழிந்தாலும் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எத்துணை மோதினாலும் அசைக்கப்பட மாட்டீர்கள். Praise God. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. ஸ்தோத்திரம். ஒன்றும் அசைக்கப்பட மாட்டீங்க, ஒன்றும் அசைக்கப்பட மாட்டீங்க. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை சத்துரு அசைக்க முடியாது, மந்திரவாதங்கள் அசைக்க முடியாது, பிள்ளி சுனியங்கள் அசைக்க முடியாது, பொறாமைகள், வன்கண்கள், ஸ்தோத்திரம், மனுஷிக சாபங்கள், காரணமில்லாமல் வருகிற பாரம்பரிய கட்டுகள் எதுவும் தேவ பிள்ளைகளை அசைக்க முடியாது. காரணம், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறேன். Praise God. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, என்றும் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிற, கர்த்தரை எனக்கு முன்பாய் வைக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் முன்னாடி இருக்கிறார், நான் நீதிமானாய் இருக்கிறேன். ஒரு நாளும் அவன் என்னை அசைக்க முடியாது. என்னை தூக்கி குழியில போடலாம், என்னை தூக்கி செய்யாத தவறுக்கு ஜெயில போடலாம், ஆனாலும் என்னை அவன் அசைக்க முடியாது. காரணம், கர்த்தர் என்னை உயர்த்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்னே இருக்கிறார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மோதட்டும், ஸ்தோத்திரம், பெருவெள்ளம் மோதட்டும், பிரச்சனைகள் மோதட்டும், வியாதிகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், ஒரே ஒரு நம்பிக்கை, நான் நீதிமானாய் இருக்கிறேன், அவர் எனக்கு முன்னே இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. அறிக்கை செய்யுங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, அவர் எங்களை விடுவிப்பார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? யோபு உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான். எத்தனை பிரச்சனை வந்துச்சு, அசைக்கப்படாமல் இருந்தாங்க. பொருளாதாரத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க, மனைவி பிரிந்து போயிட்டா, சொந்த சரீரத்துல அவ்வளவு பிரச்சனை, ஆனாலும் அசைக்கப்படாத ஒரு மலையை போல் இருந்தால் காரணம், கர்த்தர் அவனோடு இருந்தார். நோவா நீதிமான், அசைக்கப்படல. தேசம் முழுவதும் பெருவெள்ளம், ஆனா நோவாவை கர்த்தர் பேலையில வைத்து பாதுகாத்தார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் நீதிமானாய் மாறுங்கள். அவரை உங்கள் அருகாமைக்கு கொண்டு வாருங்கள்.
அவர் உங்க பக்கத்துல இருந்து நீங்க நீதிமான மாறிட்டீங்கன்னா அவன் எத்தனை ரீதியில எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் அசைக்க முடியாத அளவிற்கு நிமிர்ந்து நிற்பீர்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உன் அழைப்பு நிற்கிற அழைப்பு, நீ அசைக்கப்பட மாட்டீங்க. எத்தனை பொய் சாட்சி கொண்டு வரட்டும், எத்தனை சோத்திரம் இல்லாததை உங்க மேல குற்றமாய் சுமத்தட்டும், எத்தனை பேர் உங்களுக்கு உபாய தந்திரங்களை கொண்டு வரட்டும், அவர் உங்க பக்கத்துல நின்னா போதுங்க. நீங்க அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் 100க்கு 100 மாறினா போதுங்க. ஒரு நாள் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களை நிற்க வைக்க போகிறார். அசைந்து கொண்டு இருக்கிறீர்களா? என் வாழ்க்கை கடன் பிரச்சனையினால, வியாதியினால என் குடும்பம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்கிறது. சபையே, இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீ என்றும் அசைக்கப்படுவதற்கு கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise God, hallelujah. என்றும் அசைக்கப்பட மாட்டேன்னு சொன்னீங்களேப்பா, இந்த வார்த்தையை சொல்லி என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் பெருவெள்ளத்தினால பெருங்காற்றினால ஆண்டவரே மோதப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படாத பர்வதமாய் இருப்பார்களா? அவர்களும் அவர்கள் குடும்பமும் என்றும் அசைக்கப்படாமல் இருப்பார்களா? இயேசுவின் நாமத்தினால அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்றும் அசைக்கப்பட மாட்டீங்க. அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் காட்.